Welcome and welcome back to the vlog. This is Rahul. You're watching Rahul's MotoVlog. So today's discussion is all about the carburetor jets. So carburetor jets about the video discussion. So if you're new to this channel, do consider hitting the like button as well as the subscribe button. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கார்பரேட்டர் ஜெட்ஸ் வாங்க சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கார்பரேட்டர் ஜெட்ஸை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் என்னென்ன விஷயம் நம்ம பார்க்கணும், இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அண்ட் பேக்கிங் வாங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்க்ரூஸ்க்கு நான் லாஸ்ட்டாக வரேன். இது ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. ஸோ இந்த கார்பரேட்டர் ஜெட்ஸ் ஓல்டு புல்லட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 2 விதமான 350cc, இன்னொன்று வந்து 500cc. 500cc மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க. ரீசன் என்னென்னா லோ மைலேஜ். ஸோ 500cc ஒரு விஷயமே வந்து என்னென்னா இட்ஸ் ஆல் அபவுட் பவர், நாட் த மைலேஜ். ஸோ 500cc ஒரிஜினல் ரா பவரை யார் ஃபீல் பண்ணியிருந்தாலுமே அதை வந்து ஒரு பவருக்காக தான் வாங்குவாங்களே தவிர்த்து ஒரு ஷோக்காக வாங்க மாட்டாங்க. ஏன்னா 500cc மெயின்டெனன்ஸே அப்படி தான் இருக்கும். கார்பரேட்டர்ஸ் ஜெட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் வேலை செய்யணும். நானும் நிறைய அடி வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 3500 வரைக்கும் அந்த கார்பரேட்டர்ஸ்க்காக தெண்டமாக செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வர வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஸோ கார்பரேட்டர்ஸ் அப்படின்றப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆமலுக்கு அப்புறம் வில்லர்ஸு, பிங்கு, இதெல்லாம் வந்து இம்போர்ட் செக்மெண்ட். இதெல்லாம் நம்ம கேட்டகரியில் வராது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம வீடியோஸ் பண்ணுறோம். அதனால் வந்து மிக்காபு, பேக்கோ, ஓய் இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே மிக்காபு, பேக்கோ, ஓய்க்கு தான் வந்து செட் ஆகும். ஸோ பேசிக்காக வந்து 350cc முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஜெட் சைஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜெட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நீடில் ஜெட்டுன்னு, இதுதான் இதில் மெயினாக இருக்கிற விஷயம். ஸ்லைடு ஏறி இறங்கும்போது நீடில் ஜெட்டுக்கு கீழே வந்து மெயின் ஜெட் இருக்கும். மெயின் ஜெட் அப்படி பக்கத்துலேயே இன்னொரு ஆரிஃபிஸ் இருக்கும். அந்த ஆரிஃபிஸில் வந்து பைலட் ஜெட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பைலட் ஜெட் அண்ட் திஸ் இஸ் த மெயின் ஜெட். அண்ட் நீடில் ஜெட் அப்படின்னா இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இது வந்து இது மெயின் ஜெட். இந்த மெயின் ஜெட்டை கலெக்ட்னா இது உள்ளே இருக்கும். This is the needle jet. இது உள்ள நீடில் இருக்கும். நான் விலாவரியாக காட்டுறேன். திஸ் இஸ் த நீடில் ஜெட். இந்த ஆரிஃபிஸில் தான் வந்து இந்த பைலட் ஜெட்டை உள்ளே போகும் அப்படி. ஸோ இந்த சைஸுக்கு வந்துடலாம். இப்போது விஷுவலாக வந்து நான் அப்புறம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு சைஸை முடிச்சிடலாம். ஃபார் 350cc நீடில் ஜெட்டோடைய சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு. கீழே இருக்கிற மெயின் ஜெட், அதாவது இந்த மெயின் ஜெட்டோட சைஸ் வந்து 90. அண்ட் பைலட் ஜெட், இந்த சின்ன பைலட் ஜெட்டோடைய சைஸ் வந்து 25. நோட் பண்ணிக்கோங்க, 90, 25. நீடில் ஜெட் வந்து அந்த அளவுக்கு வந்து கிடைக்காது. ரீசன் என்ன அப்படின்னா அதை ஸ்வாப் பண்ணி போடுறப்போ கார்பரேட்டர்ஸை வந்து ஒரு சில பேர் டேமேஜ் பண்ணிடுறாங்க. அப்படின்றதுனால அட் ப்ரெசென்ட் ஃபார் த பாஸ்ட் 5-6 இயர்ஸாக வந்து நீடில் ஜெட் வர்றது கிடையாது. இதுக்கு முன்னாடி நீடில் ஜெட் தனியாக வாங்கணும் அப்படின்னா சர்வீஸ் கிட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த சர்வீஸ் கிட் மூலயமா தான் வந்து நீடில் ஜெட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சர்வீஸ் கிட் அவைலபிலிட்டி இல்லை. பேக்கோவில் இருக்குது, அதுவும் ஸ்டாக் வந்து சுத்தமாக வர்றது கிடையாது. அதுதான் இப்போ நிசப்தம். 350 சைஸ் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து 500 சைஸு. 500 சைஸ் பார்த்தீங்கன்னா நீடில் ஜெட்டுக்கு வந்து 08 சைஸு. பைலட் ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே சேம் 25. மெயின் ஜெட்டுக்கு வந்து இதில் 90 இருக்கிறது, இதில் வந்து 110 மாறும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஜெட்டு. ஸோ இந்த மெயின் ஜெட் வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. வந்து கேட்டாங்க அப்படின்றது எனக்கு காரணம் தெரியல. என்கிட்ட காரணம் எதுவும் சொல்லலை, நானும் எதுவும் கேட்டுக்கல. பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸோ தட்ஸ் இட். இதில் வந்து மேக்ஸிமம் டேமேஜஸ் எதுவுமே ஏற்படாது. டேமேஜஸ் எதில் வரும் அப்படின்னா இந்த இருக்குல்ல நீடில் ஜெட்டை, இந்த நீடில் ஜெட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ் ஏற்படும். தெரியுதுங்களா? நீடில் தோற்கு பாருங்கள். நீடில் நம்ம த்ராட்டில் கொடுத்தோன்னா இந்த நீடில் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். ஸோ அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிறதுல தான் வந்து பேசிக்காக கார்பரேட்டர் ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த ஆரிஃபிஸில் தான் வந்து பைலட் ஜெட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பைலட் ஜெட். ஸோ
ஸோ இது வந்து நான் ஆல்ட்ரேஷன்ஸ்க்காக வாங்கின ஒரு ஜெட்டு. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதோடைய சைஸு, இதோடைய என்ன ஆசிட்டஸ் 25ம் இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து வேறு நம்பர். நான் அந்த ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஜெட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் வேறு ஒரு வீடியோவில் பேசுகிறேன். நான் ஆல்ரெடி 500 ஜெட்டோட போட்டு ஒன்று ஓட்டியிருக்கேன். அது ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம். அண்ட் யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க. பைக் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய இருக்குது. அண்ட் கம்மிங் டு த carburetor screws. ஸோ carburetor ஸ்க்ரூஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஓய் கிடையாது. ஓயோடது வந்து இது இருக்கும் பாருங்கள், இதுதான் ஓயோடது. இது நான் வாங்கினது டிவிஎஸோடைய பழைய ஸ்பேர்ஸில் வாங்கினது. சேம் எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் என்ன ஸ்டார் அண்ட் டிரைவரில் வந்துடும் இது. அண்ட் இதோடைய லென்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, ஃபீஸிபிளாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சென்ட் பண்ணி விட்றேன். அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இது வந்தது வந்து வாஷர் செட்டோடு வந்துடுச்சு 4 இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 15 rupeesல ஆரம்பித்து 30 rupees வரைக்கும் டிஃபர் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸ் அண்ட் carburetor பேக்கிங் as well as த மெயின் ஜெட். ஸோ இந்த ஜெட்டு ஸ்வாப்பிங் பற்றி வீடியோ வேணும், ஜெட்ஸை வந்து ஸ்வாப் பண்ணி போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம். அதனால் வந்து அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் அப்படின்றதுனால தான் நானே அதெல்லாம் விட்டுட்டேன். அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்குமே மைலேஜ் தான் முக்கியம். ஸோ அந்த மைலேஜ் முக்கியம் அப்படின்றதுனால நானும் வந்து 500cc ஜெட்டை வந்து ஸ்வாப் பண்ணிவிட்டு நார்மல் 25 சைஸ் பைலட் ஸ்க்ரூவை போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம பைக்கில் இருக்கிறது 25 பைலட் ஸ்க்ரூ தான். அந்த பைலட் ஸ்க்ரூவுக்கு தான் வந்து மைலேஜ் வீடியோஸ் எல்லாம் டெஸ்ட் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஜெட்ஸை ஸ்வாப் பண்ணி போடும்போது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை எந்த ஜெட்டை இன்டர்ஸ்வாப் பண்ணி போடலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இந்த ஜெட்டுக்கான வீடியோ நான் தனியாக பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி பைலட் ஜெட்ஸ் கிடைக்கல அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஜெட்டு எடுத்து மாற்றி போடாதீங்க. 25 நம்பர் சைஸை தவிர்த்து வேறு ஏதாச்சும் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏஎஃப்ஆர்ஸ் வைக்கணும். ஏஎஃப்ஆர் ஸ்க்ரூ, அந்த ஏஎஃப்ஆர் ஸ்க்ரூ வந்து ப்ராப்பராக வைக்கலை அப்படின்னா அது வந்து லீன் மிக்சருக்கு கீழே போயிடும். அப்படி லீன் மிக்சருக்கு கீழே போகும்போது என்ன ஆகுதுன்னா பிஸ்டன் கிராங்க் பின்னு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஜெட் ஸ்வாப்பிங் வந்து ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். இதை வந்து மோஸ்ட்டாக இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு ஒரு ஜென்ரல் அட்வைஸ் கொடுக்கறதுக்கான ரீசன் அதுதான். தப்பாக மாற்றி எதையாச்சும் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா பிஸ்டன் ரிங்ஸு, கிராங்க் பின்னு, கனெக்டர் ராடு இதெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. டேமேஜ்னால் என்ன ஆகும்னா தேஞ்சு போயிடும். நார்மலாக ஒரு சைக்கிளில் ஓடுற ஒரு பார்ட்ஸை வந்து அப்நார்மலாக ஓட விட்டோம் அப்படின்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஸ்வாப் பண்ணும்போது தெரிஞ்சு ஸ்வாப் பண்ணுங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி சொல்கிறதுக்கான டேர்ம் இது தான். ஓகேங்களா? திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த பைலட் ஜெட்டில் தான் அதிகமாக டேமேஜ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த பைலட் ஜெட்டை கழட்டும் போது தப்பாக கழட்டிடுவாங்க, இல்லை வந்து டைட் பண்ணும்போது ஓவர் டைட் பண்ணிவிடுவாங்க, இல்லை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இந்த டஸ்ட்டை வந்து எடுக்கிறன்ற பேரில் இந்த ஓரோஃபிஸ் ஹோல் வந்து டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. இந்த ஓரோஃபிஸ் ஹோலை வந்து டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. இந்த ஓரோஃபிஸ் ஹோலை டேமேஜ் பண்ணிட்டனாலே வேலை முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து எது ஹேண்டில் பண்ணாலும் ப்ராப்பரான கனெக்டர், ப்ராப்பரான டூல்ஸ், ஒரு ப்ராப்பரான ஹேண்ட் டாக் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இந்த நீடில் வந்து ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க நிறைய பேர், இந்த மைலேஜுக்காக இந்த நீடில் வந்து இப்படி ஸ்வாப் பண்ணால் வரும், பவருக்காக இப்படி ஸ்வாப் பண்ணேன். ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். அது ஏன் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கும் இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். கார்பரேட்டர் ஸ்க்ரூ நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் தேடி பாருங்கள். இதே மாதிரி ஸ்க்ரூஸ் மார்க்கெட்டில் வேறு எதுக்காக அவைலபிலிட்டியாக இருக்கும். என்ன பெட்ரோல் போட்டு கொஞ்சம் தேடணும், அவ்வளோதானே தவிர்த்து எல்லா பார்ட்ஸுமே அவைலபிலிட்டி இருக்கும். ஈவன் இந்த மெயின் ஜெட் இருக்கு இல்லையா, அந்த மெயின் ஜெட் கூட இதே சேம் 90 ஜெட்டு தான் வந்து ரஜ்தூத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆர்டி பைக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதும் இது தான். ஸோ அதனால் வந்து கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். பட் ராயல் என்ஃபீல்ட் ஸ்பேரில் தான் தேடணும் அப்படின்னா அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்குது. எந்த கடை எங்கே என்னென்ன ஸ்பேர் இருக்குது. ஒன்று பண்ணுங்கள், இதே மாதிரியே சேம் திங்கு இதை அப்படியே கேரி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த ஜெட் இருக்குமா, இந்த நீடில் பின் இருக்குமா, இந்த
இந்த ஸ்பேர் இருக்குமா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா தேடி அலையணும். இது ஒன்று தான் வந்து ஓல்டு புல்லட் வச்சுருந்தா இந்த பொறுமை தான் தேவைப்படும், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. நான் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஜெட்ஸை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, மெசேஜ் பண்ணி டவுட்ஸ் கேட்டுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. See you in another interesting video. Until then, bye from Rahul. See you. Bye. Take care. Cheers. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல எப்படி இருக்க. வரட்டா.